Hello friends, welcome to KaviSaran vlogs. இன்னைக்கு நம்ம bread வச்சு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டாவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு bread பக்கோடா செய்யிறதுக்கு 3 bread எடுத்துக்கிறேன். இது சாண்ட்விச் bread தான். இது இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இத ஒரு பவுல்ல ஆட் பண்ணிடலாம். இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்க கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். நல்லா மெலிசா வெங்காயம் கட் பண்ணியிருக்கணும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக வரதுக்காக அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் மிளகாத்தூள் நீங்கள் எப்பவும் சேர்க்கறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். பூண்டு சேர்க்க தேவையில்லை, இஞ்சி மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா அழுத்தி பிசையணும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறமா தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தடவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சேர்த்தக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுலே கொஞ்சம் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இன்னொரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி எடுத்தோம்னா ஷேப் பிடிக்கிற மாதிரி வரணும். இதில் வெங்காயம் அங்கங்கே தெரிகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும்னா கடலை மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி உதுத்தி விட்ட மாதிரி போடுங்க. கையால் கொஞ்சம் நசுக்கி விட்டிங்கன்னா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடணும். இந்த எண்ணெயிலே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது அதுலேயுமே கருவேப்பிலை சேர்த்து கூட செய்யலாம், இல்லை இந்த மாதிரி தனியாகவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். 2 சைடுமே ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, அதனால் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி மீதி மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக நசுக்கி விட்டாலே போதும், நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். இதில் ப்ரெட்டு சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் 2 சைடு திருப்பி விட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா நொறுங்கி வரும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா செமையாக இருக்குது. ப்ரெட்டை டோஸ்ட் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ப்ரெட் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.